கோவை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் மரக்கன்றுகள் நடும் பணிகளை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். கோவையில் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடும் பணிகளை அரசு நிர்வாகம் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கோவை மாநகர காவல்துறையினரும் மரக்கன்றுகள் நடும் பணிகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். கோவை மாநகர காவல் ஆணையர் அறிவுரையின்படி முதற்கட்டமாக கோவை மாநகர ஆயுதப்படை கவாத்து மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் 500 மரக்கன்றுகளை நடும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் துணை ஆணையர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடுவதை தொடங்கி வைத்தனர். ஆயுதப்படை கவாத்து மைதானம் ஆயுதப்படை கவாத்து மைதான வளாகத்தில் பல்வேறு வகையான நாட்டு மரக்கன்றுகளை 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் கையில் ஏந்தி மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என காவல் ஆணையர் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து அங்கிருந்த காவலர்கள் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், துணை ஆணையர் சரவணன் மற்றும் ஆயுதப்படை உதவி ஆணையர் சேகர் ஆகியோருடன் காவல்துறையினர் ஆயுதப்படை மைதான வளாகத்தில் மரங்களை நட்டு வளர்த்தனர். நமக்கு தேவை இருக்குதோ அந்த ஆக்சிஜனை எப்படி நம்ம பல்வேறு வகையில் ஈடுகட்டுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் வச்சு ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம எவ்வளவு மரங்கள் நட்டோம் அப்படின்னா நம்ம பிஆர்எஸ் கேம்பஸில் இருக்கக்கூடிய மொத்த காவலர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை பெற முடியும். அதே போல் கார்பன் டை ஆக்சைடு, இது ஒரு பக்கம் ஆக்சிஜனை அதிகப்படுத்துறது, இன்னொரு பக்கம் கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறது. அதுக்கு என்னென்ன பண்ண முடியும், அது ஒரு பக்கம், அதுவும் ஒரு திட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். சோலார் இது பண்ணுறது, அதே போல் நம்முடைய வாகனத்தினால் வரக்கூடிய புகைகள், காவலர் வாகனங்கள், சொந்த வாகனங்கள், இதனால் வரக்கூடிய புகைகளை, அதனால் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை மிதப்படுத்துவது எப்படி, அதுபோல் கரண்ட் கன்சப்ஷன், அதனால் வரக்கூடிய வெப்பமயமாக்குதல், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், இதெல்லாம் எப்படி சரிப்படுத்துறது, இது மாதிரி பல கோணங்கள்லையும் நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுகிட்டு இருக்கிறோம். நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படுதோ அவ்வளோ ஆக்சிஜனையும் நம்ம இங்கேவே சப்ளை பண்ணுறது. எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு நாம் வெளியிடுறோமோ அந்த கார்பன் டை ஆக்சைடை சரிப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு மரங்களை நடுறது. இதுதான் நம்முடைய இலக்கு. அதுக்காக நமக்கு ஏற்கனவே 1200 மரங்கள் நம்முடைய பிஆர்எஸ் கேம்பஸில் இருந்தது.